the most expected political news and political எப்படி சொல்றது turnover கூட சொல்லலாம். தமிழக அரசியலோட ஒரு முக்கியமான மாற்றமா பார்க்கப்படுறது இல்ல முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுறது எதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நடக்க போற தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு ஒரு மிகப்பெரிய மாநாடா வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஏன் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கொடியை ரிவீல் பண்ற விழாவும் சரி இல்ல வந்து அந்த ஃபிளாக் ஆந்தமும் சரி எல்லாம் பெரிய விழாவா நடத்தாம ஒரு சின்ன ஈவெண்டா பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஃபிளாக் ஆந்தம் இந்த ஃபிளாகுக்கு பின்னாடி இருக்க பின்னணிலாம் வந்து மாநாடுல கண்டிப்பா வந்து பெரிய லெவல்ல தெளிவா நாங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஹைப் தான் வந்து இந்த மாநாடு. இதை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலா பேசுறோம். மறக்காம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட் வீக் டிவிகேவோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் வந்து பர்மிஷன் கேட்டு விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு லெட்டரை வந்து ஃபார்மலாக எப்படி வந்து ஒரு மாநாடு நடத்துகிறோம் இல்லை ஒரு சின்ன பொதுக்கூட்டம் நடத்தினா கூட போலீஸ் பர்மிஷன் எல்லா பிடபிள்யூடி பர்மிஷன் எல்லா பர்மிஷனும் வேணும் அப்படின்றதுக்காக ஃபார்மலாக ஒரு லெட்டரை வந்து சப்மிட் பண்ணுறாரு. அதுக்கு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்ற ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. இது வந்து தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்க விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றி கழக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்க நிறைய ஹெட்ஸுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ். எஸ், இது எங்க வந்து எதுக்காக இவ்வளோ வந்து மெனக்கெட்டு இவ்வளோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய ஈவெண்ட்ஸ், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட அஃபிஷியல் கட்சி ரெஜிஸ்ட்ரேஷனும் சரி அதுக்கப்புறமா ரிவீல் பண்ண ஃபிளாக் ஆந்தமும் சரி இல்லை கொடியும் சரி ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடத்தாமல் ஒரு சின்ன ஈவெண்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நிறைய கேள்விகள் எழுந்தது. எதுவுமே நம்ம பெருசாக ஈவெண்ட்டாக நடத்தலை அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த ஃபிளாக் ஆந்தமெல்லாம் பற்றி நாங்கள் மாநாட்டில் தெளிவாக சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வந்து மாநாடை பிளான் பண்ணும்போது நிறைய எப்படி சொல்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. அப்புறம் அஃபிஷியலாக அக்டோபர் 27 நாங்கள் கண்டிப்பாக மாநாடு நடத்துவோம் அப்படின்ற மாதிரி டிவிகே சார்பில் விஜய் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி. ஸோ இப்போ வந்து அதுக்கான பர்மிஷன் கொடுத்த பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பேசின மாதிரி 33 டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் 17 கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அப்படின்றது அறவே ஆகக்கூடாது. அதாவது மாநாட்டுக்கு வர கூட்டம் வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு மாநாடு நடக்கிற இடத்துல இருக்கணுமே தவிர அங்கங்கே செதறி கிடக்கூடாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆர்டரே ரொம்ப தெளிவாக ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கிங் அப்படின்றது வந்து ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி ஒரு 5 to 7 ஏக்கருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கிங் வந்து பக்காவாக இருக்கணும். அதுக்கப்புறமா யூஸ்வலாக இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ், அதுக்கப்புறம் ஃபயர் வண்டிங்க இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போவுமே எக்யூப்டாக மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட ஃபுல் வாட்டர் நிரப்பி எல்லாமே ரெடியாக இருக்கணும். பட் ஒரு பேட் திங் ஹேப்பன் ஆகக்கூடாது. பட் வாட் எவர் சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக எல்லாமே ரெடியாக இருக்கணுன்றதுக்காக எப்படிப்பட்ட ஒரு பொதுக்கூட்டத்துக்கும் நார்மலாக போகிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் வந்து அழுத்தமாகவே சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. அடுத்ததான் முக்கியமான விஷயம் டாய்லெட், அதுக்கப்புறம் வந்து குடிக்கிற தண்ணி, அதுக்கப்புறம் வந்து உண்ண உணவு, இது எல்லாமே ஹைஜீனாக இருக்கணும். சப்போஸ் வந்து இந்த ஹைஜீனில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா மக்களுக்கு வந்து நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால இதெல்லாம் யூஷுவல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேயே சொல்கிறாங்க. இதுதான் அந்த லாஸ்ட் ரூல், இந்த முக்கியமான ரூல் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே தெரியும் அவருக்கான ஃபேன் பேஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ அவருக்கான கட்சி பொதுக்கூட்டம் நடக்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு டிராஃபிக் உருவாகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வழி ஃபுல்லாக வந்து தடிகள் கட்டி அந்த இடத்துல வந்து யாருமே வராமல் ஒரு ரூட் கிரியேட் பண்ணி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ரூல்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து உற்சாகத்தில் இல்லை வந்து விஜய் அவர்களை பார்க்குற ஒரு ஆர்வத்தில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விக்கிரவாண்டியோட டிஎஸ்பி நந்தகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. கட்சிகள் அப்படின்றது வந்து வந்துட்டே இருக்கும், மாற்றங்கள் அப்படின்னு வரதும் போகும், எல்லாமே நடக்கும். பட் டிவிகேயோட இந்த மாநாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்களோட ஸ்பீச் வந்து எந்த அளவுக்கு ப்ராமினெண்ட்டாக இருக்க போகுது? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லேயும் அவரோட ஸ்பீச்சை பார்த்துருக்கோம். ஸோ மாநாடு லெவலில் ஒரு கட்சி ரீதியாக தமிழ்நாடு முழுக்க இருக்க மக்களுக்கு நான் அஃபிஷியலாக கட்சிக்கு வந்துட்டேன், அதே மாதிரி வந்து சவுத் இந்தியா இருக்கட்டும் நார்த் இந்தியா இருக்கட்டும் இந்தியா ஃபுல்லாக ஒரு கட்சியை நான் லான்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு பெரிய
ஒலியை ஏற்படுத்த போறாரு. ஸோ அவரோட ஸ்பீச் எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா பாய், see you. மறக்காம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Success is never ending. Failure is never final.